எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் மிக முக்கியமாக ஒரு அழகான இடத்தை பற்றி, அழகான நாட்டை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கனவு, ஒரு முறையாவது அந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற கொட்டி கிடக்கிற அழகெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்த தவிப்பு இருக்கும். இயற்கை எழில் கொஞ்சம் அப்படி ஒரு நாட்டில் நாங்கள் ஒரு நாளாவது போய் அங்கே வாழ மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கனவு இருக்கும். ஒரு குட்டி நாடு, அந்த குட்டி நாட்டில் இருக்கிற சட்டதிட்டங்கள் எல்லாமே வித்தியாசம், அங்கே இருக்கிற மக்கள் வித்தியாசம், மொழி வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். ஒரு மிகச்சிறந்த நாடு, உலக வரலாற்றில் மிக முக்கியமாக சாக்லேட்டுகளின் தேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற நாடு, கடிகாரத்துக்கு பேர் போன நாடு, ஏன் பணத்துக்கு கூட பேர் போன நாடு. அப்படி ஒரு நாடு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சுவிட்சர்லாந்து. உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்தில் எல்லா கோடியாக கொடுத்தாலும் கொட்டி கிடக்கிற அந்த அழகை ரசிக்கிறதுக்கு எங்களுடைய கண்கள், 2 கண்களுமே போதாது. அந்தளவுக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலை, இங்கே இருக்கிற சுற்றாடல், பௌதீகவியல், மலைகள் சூழ்ந்து அருவிகளால் நிறைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஒரு தேசம் இந்த சுவிட்சர்லாந்து. இப்படி சுவிட்சர்லாந்தை பற்றி சொல்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் நிலத்துக்கு மேலே எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்குதோ அதே மாதிரி தான் நிலத்துக்கு கீழேயும் அழகழகான விஷயங்கள் இருக்குது. அப்படியான ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் இன்றைய காணொளி உங்களுக்கு தரப்போகுது. நிலத்துக்கு கீழே அப்படி என்ன ஒரு விசித்திரம் அல்லது ஒரு அழகாக இருக்கிறது விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். மனிதன் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இயற்கை தன்னுடைய படைப்பை எவ்வாறு நிலத்துக்கு கீழே இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆச்சரியம் எங்களுடைய ஒவ்வொருடைய அறிவையும் கொஞ்சம் வியந்து பார்க்க வைக்கிறது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் பயணப்படணும். அந்த பயணம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வரும், நிறைய கேள்விகளை கொண்டு வரும். அதில் இருந்து பிறக்கிறது தான் வரலாறு. அப்படி இயற்கை தன்னுடைய அழகை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடம்தான் இன்றைய காணொளியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விடயம். அப்படியான ஒரு இடத்துக்கு தான் நான் இன்றைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறேன். உண்மையிலேயே ஒரு பயணம் அது எங்கிருந்தோ துவங்குகிறது என்பதை விட அது எங்கே சென்று முடிகிறது என்பதில் தான் அதிசயம் நம்மை திரும்பி பார்க்க செய்கிறது. உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்தின் மௌனமான ஒரு யூரா மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் இருக்கிறது. யூரா என்று சொல்லி ஒரு மாநிலம் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் கடலால் மூழ்கியது போல தோன்றும் இந்த நிலப்பகுதியில் தன்னை மறைத்து வைத்திருந்தது ஒரு அதிசயம். அதற்கு பேர்தான் ரிக்லாண்ட் குகைகள். 1986 மனிதன் முதல் முறையாக தனது தீபக்குச்சியுடன் அந்த இருளில் நுழைந்த போது அவன் கண்டது ஒளியோ அல்ல, மர்மம். அப்படியான அந்த மர்மத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்வைகளுக்கு பாறைகள் போல, அனுபவத்திற்கு ஒரு கனவு போல இந்த குகைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீர் விழுதுகளும் காலத்தின் கைகளும் இணைந்து செதுக்கிய இயற்கையின் சிற்பக்கூடங்கள். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக ஒரு காடும் மலையும். ஆனால் உள்ளே நுழையும் பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மளும் ஒரு குழந்தை புன்னகையுடன் கேட்கும், இது உண்மையா அப்படின்னு சொல்லி. சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளமான பாதை. அதில் ஒவ்வொரு முடிச்சிலும் ஒவ்வொரு இடைவெளியிலும் இந்த உயிரில்லாத பாறைகளுள் உயிரூதிய ஒரு
கலைஞர் ஒரு கலைஞனுடைய படைப்பை தான் அந்த இடங்களில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மேலிருந்து பார்க்கும்போது, நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், மேலிருந்து தொங்கும் பனித்துளிகள் போன்ற பாறைகள். அதேபோல் தரையிலிருந்து மேல் நோக்கி பூத்த துளிர்கள் போல அந்த பாறைகள் இருக்கிறது. அவற்றின் மத்தியில் ஒரு 15 மீட்டர் உயரம் கொண்ட பகோடா எனப்படும் தூண். இது வெறும் பாறை அல்ல, நம் பக்கத்திலேயே நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு மௌனமான ஒரு சாம்ராஜ்யம். இந்த நிலத்துக்கு கீழே இவ்வளவு ஒரு அழகை இந்த இயற்கை எங்களுக்கு தந்திருக்கிறது. அதை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்கள். உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை பார்க்கின்ற போதுதான் இயற்கையினுடைய பிரமிப்பு அங்கே தெரிகிறது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த குகைகளுக்குள்ளே சுமார் 7°C அளவுகளில் குளிர் அதிகமாக இருக்கிறது. அந்த பாறைகளின் மேல் பிழிந்த துளிகள், அவற்றில் ஒளிரும் கண்ணோட்டங்கள், இவை அனைத்தையும் நம்மை தூண்டும். இங்கே பேசுவது இயற்கை மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. இயற்கை மட்டும்தான் எங்களோடு பேசும். அருகில் சிறிய ஒரு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது. குழந்தைகளுக்காக டைனோசர் பூங்காவும் இருக்கிறது. கடந்த காலத்தின் கதைகள் நவீன கால குழந்தைகளுக்கு சொல்ல இந்த இடம் ஒரு பொருத்தமான இடமாக இருக்கிறது. இந்த பயணம் படிக்கட்டுகளில் தொங்கும் ஒளியின் நடையில் நம்முள் மறைந்திருக்கும் சிந்தனைகளை தூண்டுகின்ற ஒரு பயணமாக இருக்கிறது. இங்கு வரும் ஒவ்வொருவருமே மனதில் ஒரு கேள்வியோடு செல்கிறார்கள். இவ்வளவு அழகு கீழே இருக்குமா? அதாவது நிலத்துக்கு கீழே இருக்குமா? இதைப்போல் இன்னும் எத்தனை நமக்கு தெரியாமலே இருக்கின்றன. உண்மையில் சுவிட்சர்லாந்தில் யூரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிக்லேர் குகைகள் இது ஒரு நிலக்கல் மாத்திரமல்ல, இது நிலம் பேசும் மொழி, இயற்கையை எழுதும் கவிதை, நம்மை மௌனமாக சிந்திக்க வைக்கும் ஒரு வாழ்வு பாடம். உண்மையில் உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த பக்கம், அதாவது சுவிட்சர்லாந்தில் அதாவது பிரான்ஸ் எல்லைகளையொட்டி இருக்கக்கூடிய யூரா மாநிலத்திற்கு நீங்கள் வருகை தந்து ரிக்லேர் என்ற இடத்துல இருக்கிற இந்த நிலத்துக்கு கீழான குகைகளை உங்களுடைய பிள்ளைகளோடு வந்து இந்த குகையில் இருக்கிற அற்புதமான காட்சிகளை நீங்கள் படம் பிடிக்கலாம். அது உங்களுடைய மனதை ஏதோ ஒரு வகையில் பல கேள்விகளை எழுப்பி நிச்சயமாக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உங்களிடத்தில் உருவாக்கும்ன்றதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை.
stalactites qui avaient été prises, volées dans la grotte par des visiteurs, qui ont ensuite été retrouvées soit par les douaniers, par la police, ou alors simplement les gens les ont ramenés aux grottes, parce qu'ils en avaient marre de les avoir. Et ils ont été placés ici, afin de recevoir à nouveau de l'eau depuis le plafond, dans l'espoir qu'ils grandissent encore. Malheureusement, le fait de les sortir à l'air libre et de les toucher notamment, ça a fait que la plupart sont morts en fait. Et ils ne peuvent plus grandir. Derrière vous, nous avons ici également la première entrée artificielle pour la grotte, juste après sa découverte à la pioche en 1800. Et nous, on est entré par la deuxième entrée artificielle, construite 100 ans plus tard, à la dynamite cette fois en 1990. Oh. Oh. Ah, viens, viens. Alors on est ici dans un des plus beaux endroits de la grotte, et par la beauté et la diversité de l'expression qu'on va y trouver. Vous avez par exemple ici ce qu'on appelle